வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சத்தான சுவையான நம்ம பாரம்பரிய உணவான கேழ்வரகு மாவில் செட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 200 கிராம் மெஷரிங் கப்பில் நான் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அரை கப் உளுந்து சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊறின இந்த உளுத்தம்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் சாதமும் பார்த்திங்கன்னா நமக்கு தோசை நல்லா சாஃப்டாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா சலிச்சிட்டு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கப்பு கேழ்வரகு மாவு சேர்க்குறதுக்கு பதிலாக 1 கப்பு கேழ்வரகு மாவும் 1 கப்பு கோதுமை மாவு இல்லைனா நீங்கள் கம்பு வச்சுருந்தீங்கன்னா கம்பு மாவு கூட 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த செட் தோசை பார்த்திங்கன்னா எந்த மாவில் செஞ்சாலுமே நமக்கு நல்லா சாஃப்டாகவே வரும். வாரத்தில் 2 தடவையாவது நம்ம சிறுதானியத்தில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் கால்சியம் சத்து, அயன் சத்து இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தோசைக்கு தண்ணி தேவையோ நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நான் நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. தண்ணி எதுவும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலைங்க. தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். தோசை சாஃப்டாக வரத்துக்காக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சோடா சேர்ப்பாங்க. நான் சோடா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அப்படியே தான் செய்ய போகிறேன். தோசை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போது ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாக இருக்குது. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம வெங்காயம் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு ஒட்டாமல் வரும். இப்போ மாவு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப அகலமாக தேய்க்காமல் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், வேகட்டும். இப்போ தோசை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஓட்டையே எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தோசை நல்லா மெலிசாவே தேய்ச்சிட்டு நல்லா ரோஸ்ட்டாகவே மொறுமொறுன்னு செஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான சட்னியும் குருமாவும் செட் ஆகுங்க. அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ராகி மாவில் செட் தோசை பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த சத்தான சுவையான கேழ்வரகு மாவில் செட் தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது அந்த ரெசிபியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.